ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ. ஸோ எதுவும் வாய்ஸ் நல்லா இல்லை தப்பாக எதுவும் பேசுகிறேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. போக போக சரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து நார்மல் பேண்ட் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து பேக்கெட் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 12 இன்ச்சஸ்க்கு 6 இன்ச்சஸ் அந்த மாதிரியான மெஷர்மெண்ட்டில் 2 கிளாத் எடுத்துக்கலாம். அதில் சைட்ஸ் வந்து நான் எப்படி வளைவாக கட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து மேலேருந்து ஒரு 1 இன்ச் எடுத்து அதுக்கு ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த 1 இன்ச்லேருந்து ஒரு 5.5 இன்ச்சு எடுத்து ஒரு மெஷர் பண்ணி ஒரு கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, பேக்கெட்குள்ளே நம்ம கைவிடும்போது தாராளமாக போயிட்டு வர்ற மாதிரி எதுவும் திங்ஸ் வச்சுன்னா ரொம்ப இடைஞ்சலாக எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்காக. அதில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து மெயின் கிளாத் மேலே அந்த பேக்கெட் கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தில் பேக்கெட் கிளாத் எடுத்துருக்கோம்ல, அதை வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். அதில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நல்ல பக்கத்தை. அந்த நல்ல பக்கத்து மேலே இதை வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பதிவு தையல் போட்டுக்கலாம். பதிவு தையல் போட்டுட்டு நம்ம திருப்பும்போது பேக்கெட் தனியாகவும் மெயின் கிளாத் தனியாகவும் தெரியும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ பதிவு தையல் போட்டுட்டு காட்டலாம். இப்போ பாருங்கள், நான் பதிவு தையல் போட்டுட்டேன். இதே மாதிரி ரெண்டு கிளாத்லேயும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம வந்து ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். எப்படின்னா, மேலே பட்டிக்கான கிளாத்தும் 2 பட்டிக்கான கிளாத் 2 பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு அதில் ஃபஸ்ட்டு வந்து பேக்கெட்டை தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். பட்டி அதுக்கப்புறமா தான் அடித்து திருப்ப போகிறோம். இப்போ வந்து நான் காமிச்சிருக்கிற மாதிரி வச்சு சைட்ஸில் நான் இப்போ ஃபிங்கர் வச்சு காட்டின மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டோம்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வரும். இப்போ தையல் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நான் தையல் போட்டுட்டு வந்துட்டேன். ஓவர்லாக்கும் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி பார்க்கலாம். இதுதான் வந்து ரைட் சைடு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பேக்கெட்குள்ளே கை போயிட்டு வர்றதுக்கு தாராளமானதாக இருக்குது. இப்படி தான் பேக்கெட் அட்டாச் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.